ஓகே, ஆரம்பிக்கலாமா? இந்த மனுஷன் ஒரு ஆடு போட்டதுக்கு அப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்ஸ்டால. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா? என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? நான் தூக்குறேன்டா. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. தலைக்கு ஒண்ணுன்னா தலையவே அடி போன்ற மாதிரி பொழந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாரு? கேம்பாக்கு ஆடு கொடுத்தாரு, அது ஒரு தப்பா? அல்லு அர்ஜுன் கூட தான் கொக்கோ கோலாக்கு கொடுத்தாரு, இவ்வளவு ஏன்? தளபதி கூட பண்ணிருக்காரு. அப்பெல்லாம் கேட்காத நொன்னைங்க இப்ப தலை ஒரு ஆட்ல நடிச்சிட்டாருன்னா ஐயோ தலை நீ இப்படி பண்ணிட்டியா, தலை இனிமேட்டு உன்னை பார்த்தல அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நானு கேம்பா குடிங்க, கம்பா குடிங்க, தெம்பா இருங்க. மாஷா அல்லா, கேம்பா கொடுத்தே உங்களெல்லாம் வளர்த்துருக்கான்டா. இது ஒன்றும் பெரிய கம்பெனிலாம் இல்லை, ஜியோவோட கம்பெனி தான். அதுவும் எத்தனை மின்றா அந்த ஆளுக்காக வந்துகிட்டே இருக்கு தள்ள தள்ள. எவ்வளோ ஒன்றும் ஒரு ஆடு போட்டதுக்கு. சரி ஓகே, இது முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உக்க விட கம்மியாக தான் இருக்கு, நாட் பேட். இப்போ இந்த மனுஷன் ஆடு போட்டது தான் உங்களுக்கு பிரச்சனைனா அவர் அப்படி தாண்டா பண்ணுவாரு. அவரே இதை சொல்லுவாரு. ஏன் நாங்க எல்லாம் ப்ரொமோஷன் பண்ண கூடாதா? தலை படத்துக்கு கூட ப்ரொமோஷன் பண்ண மாட்டாரு, ஆனா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு. அடுத்து எல்லாரோட கேள்வியும், உன் பையனுக்கு நீ குடிப்பியா சார் இந்த கூல்ட்ரிங்க்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு கோடி கொடுத்து இந்த ஜூஸை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எப்போ தலைக்கிட்ட இல்லாத காசா? அவர் எதுக்கு இந்த ஜூஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றாருன்னு நீங்க கேட்கலாம். அவர் நண்பர் மாதிரி ஒரு சின்ன ட்ராக் மாதிரி ரேசிங்குள்ள போயிருக்காரு. அது ஒன்றும் சாதாரண ரேசிங்லாம் கிடையாது. F1 F2ன்றானுங்க, அதை ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றானுங்க. அதுக்கு துட்டு யார் தருவா? இந்தியன் கவர்மெண்ட்டும் ரேஸை என்டர்டைன்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்களா? ஸோ ஸ்பான்சருக்காக தான் அப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யாரும் அவரை திட்டாதீங்க. 100 ரூபாய் கொடுத்தா ஸ்டோரியில் ப்ரொமோஷன் பண்ணுற மீன் பேஜெல்லாம் இவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க, உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குங்கன்னு சொன்னவரை போட்டு அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடாதடா. முதல்ல அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னடா அஜித்தோட ஃபேன்ஸுமே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அப்போவே ஒருத்தர் மொபைலை பிடிக்க வச்சுக்கிட்டாரு. இவனுங்க பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு. சரி ரைட்டு, இதை குடிக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ChatGPT சொல்லுது இதை குடிக்காதீங்கன்னு. ஸோ எப்பயாவது குடிச்சா ஒன்றும் தப்பு இல்லை, எப்போ பாரு குடிக்காதீங்க. இவரே குடிக்க மாட்டார். அதை விட சிம்பிளி சவுத் டிவிங்கிற இன்ஸ்டா பேஜ் அவனுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்குதோ போட்டுக்கிட்டே இருக்கான். அதுவும் ரிலேட்டபுளாக அட்மின் நம்மளாக இருப்பான் போல. இங்கே பாருங்க, படத்துல இருந்து ஒரு சீனை போட்டு வச்சுருக்கான். எதுக்கு? தலை ஆட்ல நடிக்கிறாரு அப்படின்னு. கமெண்ட்ல ஃபுல்லாக ஜிஃபை போட்டு வச்சுட்டு இருக்கானுங்க. என்னங்கடா நடக்குதுங்க? ஒரே ஒரு ஆடு தான் போட்டு தள்ளிட்டீங்க. பாருங்க நண்பர்களே, நான் இங்கே பெருசாக போடுறேன் இதே வீடியோவை, அப்போ உங்களுக்கு புரியும். இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்களா அந்த பேஜில். இதே மாதிரி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்துக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா, போஸ்ட்பான் பண்ணி வைக்கிறது. அதுக்கெல்லாம் ரிலேட்டபிளாக போட்டுக்கிட்டு இருக்கான். ப்ரொடக்ஷன் பேஜ்னா ப்ரொடக்ஷன் வேலையை தான் பார்க்கணும், ஆனால் விஷயமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜனம் டென்ஷன் ஆச்சு, ஃபுல்லாக ரிப்போர்ட் அடிச்சு விட்டு பிளாக் பண்ணி விட்டுருவானுங்க. ஜூஸ் வேணுமா மாமன்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க ஜிஃப்ல. ஸோ இந்த வீடியோக்காக செட்டோலெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கோக்களவுக்கான இல்லை, கோக்கு தான் இந்த கோட். இட்லியில் கேம்பா ஊற்றி பண்ணஞ்சு அடிடா. கேம்பா குடிக்கிறியா மாமே? சரி ஓகே ரைட்டு, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும், கண்டமேனுக்கு வளர்க்கிட்டும் இருக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் கடை இருந்து அதில் இது விற்றாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்பான்சர் வேணும் தலைக்கு. தலை F1ல ஜெயிக்கணும் ப்ளீஸ்ப்பா, அவன் F1ல ஜெயிக்கணும்ப்பா. ஓகே, இதுக்கு மேலே பேசினா காண்டாயிருவீங்க. இதோட இதை முடிச்சுக்கலாம். இதோட இதவும் நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு தலையை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தலையை ரொம்ப பிடிக்குன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சாகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க, நீங்கள் பார்த்து சாவ அப்படின்னு. சரி ஓகே.